ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் பே ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறோம். ஸோ இங்கே நார்மலாக கூகுள் பே ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜில் இருப்பீங்க. ஒருவேளை வந்துட்டு உங்களுக்கு அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா, அக்கௌண்ட் வந்துட்டு கூகுள் பேயில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ அதில் போயிட்டு அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ ஆப் ஓப்பன் பண்ணால் ஹோம் பேஜில் இருப்பீங்க. இதில் ஃபஸ்ட்டு ஆப்ஷனே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் எனி கியூஆர் கோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா. ஸ்கேன் எனி கியூஆர் கோடுங்கிறது அப்படி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதோ கடையில் இருக்கோன்னு வைங்களேன், அங்கே ஏதோ பொருள் வாங்கிட்டு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேன் பண்ணி பே பண்ணுறதுக்காண்டி ஒரு கோடு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருப்பாங்க இல்லையா, அங்கே யூஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஸ்கேன் எனி கியூஆர் கோட். ஸோ இது ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா கேமரா ஓப்பன் ஆகிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கேமராவுக்கு இடத்துல நீங்கள் அந்த கியூஆர் கோடை பொசிஷன் பண்ணிங்கன்னா ஸ்கேன் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் அடிச்சுட்டு உங்கள் பின்னை போட்டு பணம் சென்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பே கான்டாக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இது நம்ம மொபைலில் இருக்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட்ஸ் யாருக்காச்சும் பணம் அனுப்பணுன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்க்ரீனில் வந்துடும். மேலே நீங்கள் சர்ச் ஆப்ஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பேர் தேடணும் அப்படின்னா. இல்லை கீழே இருக்க பேர்லேயே ஏதோ ஒரு பேரை சும்மா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சேட் ஓப்பன் ஆயிரும். இந்த இடத்துல என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கீழே பே ரெக்வஸ்ட்னு 2 இருக்கும். நம்ம அவங்ககிட்டருந்து பணம் கேட்கணுன்னா ரெக்வஸ்ட் கொடுக்கணும். ரெக்வஸ்ட் கொடுத்து எவ்வளோ அமௌண்ட்டோ கொடுத்துட்டு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணிக்கலாம். பேங்கிறது நம்ம அவருக்கு பணம் அனுப்புறது. பே கொடுத்துட்டு அமௌண்ட் எவ்வளவோ அமௌண்ட் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பே 1000 வரும். அப்புறம் உங்கள் பின்னை கொடுத்தீங்கன்னா பணம் சென்ட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி பே ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது யாரோ தெரியாதவங்க இப்போ தான் அவங்கள்ட்ட புது நம்பர் ஃபோன் நம்பர் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் 3வது ஆப்ஷன் சரியா. ஃபஸ்ட் டைம் வாங்குறீங்கன்னா அவங்களோட நம்பரை அடிச்சுட்டு அடுத்து அவங்களோட எவ்வளோ அமௌண்ட் அடிச்சுட்டு உங்களோட யூபிஐ பின்னு போட்டிங்கன்னா பணம் சென்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ புதுசாக பார்த்தீங்கன்னா யாராவது பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் பணம் அனுப்புகிறீங்க அப்படின்னு வைங்களேன், அப்போ வந்துட்டு நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பேஜில் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி கம்ப்ளீட்டாக பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கான வீடியோ டிஸ்கிரிப்ஷனும் லிங்க்கில் இருக்குது, செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் அக்கௌண்ட் நம்பர், மறுபடியும் அவங்க அக்கௌண்ட் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கீழே அவங்களோட பேங்க் ஐஎஃப்எஸ்சி கோடு, அவங்களோட அக்கௌண்ட் நேமு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா அடுத்து அமௌண்ட்டை போட்டு பணத்தை அனுப்பிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பே யூபிஐ ஐடி ஆர் நம்பர் அப்படிங்கிறது என்னென்னா, ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு யூபிஐ ஐடி கொடுத்துருப்பாங்க. இப்போ என்னோடய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்க ஒரு 8 ஆப்ஷன் இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடின்னு சொல்லிட்டு என் ஸ்க்ரீனில் ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க. இதுதான் என்னோடய யூபிஐ ஐடி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு அனுப்புகிறீங்களோ அவங்க அக்கௌண்ட்லேயே ஒரு யூபிஐ ஐடி கொடுத்துருப்பாங்க. ஒரு இமெயில் ஐடி மாதிரி ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடியை நீங்கள் இந்த இடத்துல அடிச்சுட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக நீங்கள் பணம் அனுப்பிக்கலாம். ஸோ நான் என்னோடய ஐடியை போட்டு காட்டுறேன். ஸோ இதுதான் என்னோடய யூபிஐ ஐடி. ஸோ ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒரு ஐடி கொடுத்துருப்பாங்க. இது இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கூகுள் பே ஹோம் ஸ்க்ரீன்லேயே கீழே கொடுத்துருப்பாங்க, செக் பண்ணிக்கலாம். அடுத்து செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது, நீங்கள் இன்கேஸ் கூகுள் பேயில் 2 பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னு வைங்களேன், ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு நீங்களே பணத்தை மாற்றிக்கலாம். அதுக்காக தான் செல்ஃப் ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். இதில் பார்த்திங்கன்னா மினிமம் 2 அக்கௌண்ட் கன்ஃபார்ம் வேணும். நான் இப்போதைக்கு ஒரு அக்கௌண்ட் தான் வச்சுருக்கேன். நீங்கள் இன்னொரு பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் பணம் மாற்றிக்கலாம். அதுக்காக அடுத்து பே பில்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும். இதில் என்னென்ன பில் கட்டலான்னு சொல்லிடுறேன். மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், எலக்ட்ரிசிட்டி பில்லு, டிடிஹெச்சு, ஃபாஸ்டாக் ரீசார்ஜு, கூகுள் ப்ளேக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு பணம் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம், கிரெடிட் கார்டோட பில் பே பண்ணிக்கலாம், போஸ்ட்பெய்டு மொபைல் பில் பண்ணிக்கலாம், ப்ராட்பேண்டு இல்லை லேண்ட்லைன் பில்லு, கேஸ் சிலிண்டர் புக்கிங்கு, அதுக்கப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸு, லோன் இஎம்ஐ பேமெண்ட்டு, முனிசிபால் டேக்ஸு, ஆர்டி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஆர்டி பே பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது, டொனேஷன், ஹாஸ்பிட்டல். ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ மொபைல் ரீசார்ஜ்னு ஒன்றும் இல்லை, மொபைல் ரீசார்ஜை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்திங்கன்னா மொபைல் நம்பரை கொடுக்கணும். உங்களோட மொபைல் நம்பரை அடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் வேறு அடித்து காட்டிடுறேன். ஓகேங்களா, இந்த மாதிரி நம்பர் அடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளான் வந்துட்டு ஸ்க்ரீனில் கீழே காட்டும். ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பிளான்லாம் காட்டிகிட்ருக்கும். இதில் எந்த பிளானுக்கு நீங்கள் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த பிளானை சூஸ் பண்ணிட்டு அமௌண்ட் அனுப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடனே ரீசார்ஜ் ஆகிடும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா
மொபைல் ரீசார்ஜ் பார்த்திங்கன்னா அதுவே தனி பட்டனும் கொடுத்துருக்காங்க ஃபைனலாக. ஸோ அதே தான் நம்பர் போட்டு நீங்கள் அடிச்சிங்கன்னா பேக்கை சூஸ் பண்ணிங்கன்னா பணத்தை அனுப்பி ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்திங்கன்னா அடுத்து பீப்புள்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இது ஒன்றும் இல்லை, ரீசெண்டாக நம்ம பணம் அனுப்புனது, பணம் வாங்கினது, அந்த டிரான்சாக்ஷனோட ஹிஸ்ட்ரி தான் இது. ஸோ ரீசெண்டாக பண்ணவங்கள அந்த மாதிரி சேட்டில் இங்கே முன்னாடி ஃப்ரண்ட்லேயே வந்துடுவாங்க, சேட் ஹிஸ்ட்ரி மாதிரி. ஸோ இது கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தோன்னா நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா பிஸ்னஸஸ். ஸோ ரீசெண்டாக நம்ம எதாவது ஸ்டோர்லாம் பே பண்ணியிருப்போம் இல்லையா, அவங்களோட ஸ்டோர் நேமெல்லாம் அந்த மாதிரி ரீசெண்டாக காட்டும். அது கீழே இதில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா புக் மை ஷோ இல்லை வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணது, கேஎஃப்சி, ஜொமேட்டோ, ரெட் பஸ்ஸு, 5 பைசே. ஸோ அந்த மாதிரி நம்ம ரீசெண்டாக எந்தெந்த பிஸ்னஸ்க்கெல்லாம் பணம் அனுப்புனோமோ அந்த ஹிஸ்ட்ரி இது. ஓகே, அது கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பில்ஸ் அண்ட் ரீசார்ஜஸ் கொடுத்துருக்காங்க. அதில் சில ஆப்ஷன்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அதே ஹிஸ்ட்ரியை கொடுத்துருக்காங்க, என்னென்ன பில்லெல்லாம் பே பண்ணலான்னு சொல்லிட்டு. அதுக்கும் கீழே வந்தோன்னா ப்ரொமோஷன்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ப்ரொமோஷன்ஸில் 4 ஆப்ஷன். ஒன்று ரிவார்ட்ஸுங்கிறது என்னென்னா நம்ம இந்த மாதிரி பேமெண்ட் பண்ணும்போதெல்லாம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க, சின்ன சின்ன ஸ்க்ராட்ச் கார்டு கொடுப்பாங்க. அந்த ஸ்க்ராட்ச் கார்டை தேய்ச்சோன்னா சில டைம்ஸ் கேஷ்பேக் வரும், ஓகேங்களா. ஸோ அந்த கேஷ்பேக் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதெல்லாம் இங்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதையும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ரிவார்ட்ஸ் பற்றினா அதுக்கான வீடியோ லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் பண்ணுங்கள். அடுத்த ஆஃபர்ஸ் பார்த்திங்கன்னா கூகுள் பேயில் ஏதாவது ஒரு சில பிராண்ட்ஸ்க்கெலாம் ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்தியன் ஆயிலில் ஆஃபர் இருக்குது, 5 பைசே. மெக்டானல்ட்ஸ் டெலிவரியில் இருக்குது. ஸோ ஓவன் ஸ்டோரி, ஸோ இந்த மாதிரி யாத்ரா, இந்த மாதிரி ஒரு சில பிராண்ட்ஸ்கிட்டலாம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன டிஸ்கவுண்ட் என்ன மாதிரி பண்ணணுன்னு சொல்லி அதிலே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ மெக் டெலிவரியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னு வைங்களேன், டிசம்பர் 31 வந்து இந்த ஆஃபர் எக்ஸ்பைரி ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. கீழே நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 249 ருபீஸ்க்காச்சும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும், ஓகேவா. அப்படி பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா எவ்வளோ டிஸ்கவுண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா வந்துட்டு ஸ்பைசி சிக்கன் கிடைக்கும், இல்லை அதாவது ஸ்பைசி பன்னீர் பர்கர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 249 ருபீஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஏதோ ஒன்று கிடைக்கும், ஸ்பைசி சிக்கன் கிடைக்கும், இல்லை ஸ்பைசி பன்னீர் பர்கர் கிடைக்கும். அந்த மாதிரி வந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாலும் தெரியும், டீட்டெயிலாக அவங்களே போட்டிருப்பாங்க, நீங்கள் படித்து பார்த்தால உங்களுக்கே புரியும். ஆஃபர்ஸ்க்கு அப்புறம் ரெஃபரல்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் டைமாக வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது நீங்கள் வந்து இன்வைட் பண்ணியிருந்தீங்க கூகுள் பேக்குன்னா அந்த ரெஃபரல் ஹிஸ்ட்ரி வந்துட்டு இங்கே காட்டும். அடுத்து ஹிந்தி ஹோம்ங்கிறது ஒரு சின்ன கேம், அடிக்கடி கான்டெஸ்ட் நடத்திட்டு இருப்பாங்க. இந்த கான்டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சில கூப்பன்ஸ்லாம் கொடுப்பாங்க. இந்த ஹிந்தி ஹோம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்ம ரீசெண்டாக பணம் அனுப்பியிருப்போம் இல்லையா, அந்த ஹிஸ்ட்ரி, டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி, யார் யாருக்கு பணம் அனுப்பியிருக்கோம், எங்கேருந்தெல்லாம் பணம் வந்திருக்கு அப்படிங்கிற ஹிஸ்ட்ரி செக் பண்ணிக்கிறது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செக் பேங்க் பேலன்ஸ், நீங்கள் எந்த அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டோட பேங்க் பேலன்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி யூபிஐ பின்னை போடணும், பின்னை போட்டிங்கன்னா அடுத்த ஸ்க்ரீனில் உங்களோட பேலன்ஸை காட்டிடும், பேங்க் பேலன்ஸ், அவ்வளோதான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்வைட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் யாராவது ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிவார்ட்ஸ் இருக்குது. 51 ரூபா உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து 21 ருபீஸ் கிடைக்கும். ஸோ இன்வைட் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட கோடு கொடுத்துருப்பாங்க, T6R589 இந்த மாதிரி எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்த கோடை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆப் ஓப்பன் பண்ணும்போது போட்டாங்கன்னா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வரும். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு ஆப் தான். ஸோ இதில் நிறையா ஆப்ஷனோட ஃபியூச்சர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனி வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்போம். ஸோ வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் வேறு எதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.